அன்பினர்களே, நாம் ஏற்கனவே ஒரு காணொளி தந்திருக்கின்றோம். தமிழ் தேசியவாதி கொக்கி குமார் கொலையில் உள்ள மர்ம முடிச்சுகளை பல வகையான கோணத்தில் தந்திருக்கின்றோம். பிரான்ஸ் போலீசார் தந்திருக்கின்ற தகவலின் அடிப்படையிலும் அந்த காணொளியை நாம் தந்திருக்கின்றோம். இப்பொழுதோ நம்ம வடக்கு சர்ச்சை எம்பி அர்ஜுனா எம்பி அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அவர் அண்மையில் பிரான்ஸ் சென்றிருந்த போது பிரான்சில் வைத்து அவரை தீர்த்து கட்ட கொக்கி குமார் திட்டம் போட்டிருந்தார் என்றும், இந்த கொலைக்கும் ஒரு முடிச்சு போட்டிருக்கின்றார். அது எவ்வளவு தூரம் சாத்தியமோ அது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இதற்குள் நிறைய மர்மங்கள் நிறைந்திருக்கின்றது. ஏனெனில் அண்மையில் அர்ஜுனா எம்பி அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் பொது சந்தியில் வைத்து அவருடைய பெனார், அவருடைய படம் அடங்கிய பெனாரையும் வைத்து அவருக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது இல்லையா? அதை ஒருவர் டிக்டாக் மூலமாக அதை நாங்கள் தான் செய்திருந்தோம் என்றும் ஒருவர் செல்லிருந்தார் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இங்கு கொக்கி குமார் உண்மையிலேயே கொலை செய்யப்பட்டிருக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவே நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் இப்பொழுது அர்ஜுனா எம்பி வேறு ஒரு கோணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் நேற்று ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கின்றார். இந்தியா இல்லாமல் எந்த ஒரு தீர்வும் காண முடியாது என்பதையும், சுமந்திரன் அவர்கள் இந்த சமஷ்டி, இந்த பெடரல் ஆட்சியைத்தான் கேட்பதாகவும், ஆனால் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் ஈழத்தை கேட்பதாகவும் சொல்லி இருக்கின்றார். ஒருபோதும் இந்த நாட்டுக்குள்ள ஈழம் மலர போவதில்லை. இதையும் நீங்க யாராவது எனக்கு அம்படிக்க வந்தால் அதை நீங்கள் தான் சரி செய்யணும், நான் சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருபோதும் சிங்களம் அதற்குரிய வாய்ப்பை நமக்கு தரவே இல்லை. எந்த சிங்கள ஆட்சி வந்தாலும் தருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதையும் மீண்டும் மீண்டும் நாங்கள் பறைசாற்றுகின்றோம். ஆனால் சுமந்திரன் அவர்கள் சொல்லுகின்ற சமஷ்டி அரசை கொடுப்பதற்கும் சமஷ்டி ஆட்சியை கொடுப்பதற்கும் இந்தியா விரும்ப வேண்டும். இந்தியா விரும்பாத எந்த ஒரு தீர்வும் எமக்கு கிடைக்க போவதில்லை. அதை நாம் பல ஊடறுப்பு நிகழ்ச்சியிலும் சொல்லி இருக்கின்றேன். கடந்த 10 ஆண்டு கால நிகழ்ச்சியில் அவைகள் பற்றி மிக அதிகமாக நான் கூறியிருக்கின்றேன். இப்பொழுதும் கூறுகின்றேன். சமஷ்டி கூட தருவதற்கு எந்த ஒரு சிங்கள ஆட்சியும் விரும்பவில்லை. அவர்களின் அடிமைகளாக வைப்பதற்கு இந்த மக்களை ஒரு போடுகாயாகவே பார்க்கின்றார்களே ஒழிய ஒருபோதும் ஒரு சமஷ்டி கூடவே ஒரு மாகாணத்திற்கான போலீஸ் காணி அதிகாரமே கொடுக்க மறுக்கின்ற இந்த சிங்கள ஆட்சி சமஷ்டி கொடுக்குமா? ஆனால் அவர் சுமந்திரன் அவர்களின் கோரிக்கை நியாயமான ஒரு கோரிக்கை. இந்தியா எங்களை கண்டுகொள்ளவே இல்லை. அதற்கான காரணம் ராஜீவ்காந்தி கொலையில் பிணையப்பட்ட பல சம்பவங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். இப்பொழுது அர்ஜுனா எம்பி அவர்கள் கொக்கி குமாரை குறிவைத்து சொல்லுகின்றார். அவர் இதுக்குள் மூக்கை நுழைத்திருக்கின்றார். இது ஒரு கொலையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அவரை பிரான்சில் வைத்து குத்தி கொலை செய்வதாகவே சொல்லுகின்றார். நான் நினைக்கவில்லை கொக்கி குமார் இவரை கொல்லுவதற்காக நான் நினைக்கவில்லை. அவன் கொலைகாரனாக மாற வேண்டிய தேவையும் கொக்கி குமாருக்கு வந்திருக்காது என்றே நான் பார்க்கின்றேன். இது எப்படி பின்னி பிணையப்பட்ட செய்தியோ நான் அறியேன். ஆனால் இதற்குள் நிறைய சம்பவங்கள் மறைந்து ஒளிந்திருக்கின்றது. இதற்கு பின்னால் நிறைய விடயங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொக்கி குமார் விடயத்தில் மிக அதிகமான கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். நான் இங்கு நிறைய சம்பவங்களை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கொக்கி குமார் கொலை, அது கொலைதான். கொக்கி குமார் கூட இருந்தவனே கொலை பறித்ததாகவே பிந்திய ஒரு தகவல் சொல்லுகின்றது. எப்பொழுதும் எங்கு நாம் அடிக்கடி சொல்லும் வார்த்தை எட்டப்பர்களே அதிகம். இதையும் அவன் சொல்லியிருந்தான். கொக்கி குமார் நான் குறிவைக்கப்படுவேன் என்றும் சொல்லியிருந்தார். அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்பொழுது அர்ஜுனா எம்பி அவர்கள் முடிச்சு அவுத்து விட்டு இருக்கின்றார், முடிச்சு போட்டு இருக்கின்றார், முடிச்சு அவுத்து இருக்கின்றார், முடிச்சை போட்டு இருக்கின்றார். அவருக்கு செருப்பு மாலை அணிவித்தது நாங்கள் இது அடங்க வேண்டும் என்றும் ஒருவர் செல்லிருந்தார் இல்லையா? அதனை இதையும் முடிச்சு போட்டு பார்க்கின்ற போது இது ஏதோ ஒரு வகையில் ஒரு நேர்கோட்டில் இந்த விடயங்கள் பயணிப்பதாகவே நான் பார்க்கின்றேன். அது ஒரு புறம் இருக்க, கொக்கி குமாருக்கும் இன்னும் சிலருக்குமான அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்பாகவும் இருக்கலாம். அதையும் இங்கு முடிச்சு போடுகின்றார்கள். கொக்கி குமார் தனியாக இயங்கிய ஒருவன், தனியாக தனது கருத்தை முன்வைக்க வந்த ஒருவன்.
அதனால் அர்ஜுனாவை எல்லோரும் வாங்காமடைன்னு சொன்னால் நான் அதை சொல்ல மாட்டேன். அவர் சில இடங்களில் கோமாளித்தனமாக கூத்தடிக்கின்றார். ஆனால் அவர் மிகப்பெரிய டாக்கெட் ஒன்று செய்கின்றார். நாம் அடிக்கடி பாவித்த ஒரு வார்த்தை தான், தமிழ் மக்களுக்கான ஆட்சியை தமிழ் அமைப்புகள் தமிழ் கட்சிகள் கொடுக்கவில்லை என்றார். அது கை நழுவி போகும் என்று பல ஊடறுப்பு காணொலிகளில் சொல்லி இருக்கின்றேன். சம்பந்தர் இருக்கும் வரை ஓரளவு அதை கடைபிடித்தார். இப்பொழுது ஒரு தலைமை இல்லாத நாம் ஏற்கனவே சொன்ன ஒரு முண்டம் போன்ற ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கான தலைமை இல்லை. இதைத்தான் நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம், தலைமை இல்லை. அதனால் அந்த தலைமைத்துவம் என்பது என்ன? அதிகமான எம்பிக்களை பிடிப்பது. இப்ப அர்ஜுனாவின் எம்பி ஆசனத்துக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கின்றது. அது இன்னும் ஒரு 3 தவணை முடிந்தால் தீர்ப்பு வெளியாகும். இன்னும் ஒரு 3 தவணை என்கின்ற போது உச்ச நீதிமன்றம் 4 மாதம் தான் கொடுக்குது இல்லையா? அப்ப நாளைக்கு விட எம்பி பதவியை பறிப்பதற்கான உத்தரவு வரப்போவதில்லை. எப்படியும் இந்த ஆண்டு அவர் கடக்கத்தான் போகின்றார். அங்கால ஒரு 2 ஆண்டு தான் இருக்க போகுது. ஏற்கனவே அவர் சொன்னது போன்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக 2வது லிஸ்டில் இருக்கின்ற பெயர் கௌசல்யா நரேந்திரன் எம்பியாவிற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக நாம் எப்பவே பதிவு செஞ்சிட்டோம். இவர் கோமாளித்தனமாக சில விடயங்கள் செய்தாலும் சில அறிவுபூர்வமான விடயங்களும் அவர் செய்கின்றார். வடக்கில் நடக்கின்ற ஊழல்களை அவர் ஒவ்வொரு டிடிசிலையும் அவர் அரங்கிட்டுகின்றார். அதை நாங்கள் பிழை என்றும் சொல்ல மாட்டோம், அது சரியான விடயம் தான். ஆனால் சில இடங்களில் அவர் கோமாளித்தனம் அங்கு தென்படுவதால் அவரை ஒரு கோமாளியாக படித்த மட்டங்கள் பார்க்கிறது. ஆனால் அவருக்கென்று ஒரு அத்திவாரம் ஒரு பவுண்டேஷன் அங்கு அவருக்கு இருக்கின்றது, வாக்கியம் இருக்கின்றது. இப்பொழுது நான் பல ஊடறுப்பு நிகழ்ச்சிகள் சொல்லியிருப்பது, தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களுக்கான கட்சிகளாக இல்லாமல் போகின்ற போது அது நிச்சயமாக தடம் புரளும் என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது சம்பந்தர் இறப்புக்கு பிற்பாடு இந்த கட்சிக்குள் சலசலப்பு, பிரிவுகள், தோல்விகள், இப்படியாக பல வகையான குத்துகள், வெட்டுக்கள் நடந்து வருகிறது இல்லையா? இப்பொழுது அந்த இடத்தை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் செய்யும் அளவுக்கு டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நகர்ந்து வருகின்றார். இதுதான் எங்கு வருகின்ற ஹைலைட் செய்தி. மிகப்பெரிய நகர்வு செய்கின்றார். அதற்கு இந்தியாவும் துணை போகின்றது. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருக்கின்றது. இன்னும் இந்த ஆண்டு முடிஞ்சு வச்சுக்கொள்ளுங்களேன், அங்கே 2 ஆண்டுகள் தான். அந்த 2 ஆண்டுக்குள் அரசியல் மிகப்பெரிய ஒரு காய் நகர்த்தல்கள் நடைபெற போகின்றது. நமக்கு தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருப்பதால் நாம் இந்த விடயங்களை நாம் தொடர்ச்சியாக தரப்போகின்றோம். ஏனெனில் நான் மீண்டும் நாம் உறுதியாக சொல்வது, தமிழ் கட்சிகள் பலமாக இல்லை என்றால் இங்கு முஸ்லிம்களின் இருப்பிடம் ஆட்டங்காணும். இல்லை என்று யாராவது மறுத்தால் அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் தொடர்ச்சியாக சொல்லுவதுதான், வடதமிழ் ஆட்சி ஒன்று, தமிழ் ஆட்சி ஒன்று ஒரு நிரந்தரமான ஒரு முதிரை மரம் போன்று அது இல்லை என்றால் எங்கு முஸ்லிம்களின் இருப்பிடம் கேள்விக்குறியாக மாறிவிடும். ஏனெனில் இதுவரைக்கும் இந்த சிங்கள குடியேற்றங்கள், வடகிழக்கில் வருகின்ற சிங்கள குடியேற்றங்கள், இந்த தொல்லை திணைக்களத்தில் இருக்கின்ற அட்டகாசங்கள், இவை குறித்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு எதிர்ப்பு முஸ்லிம்களால் காணப்பட்டிருக்கா? இல்லையே, வராது. அது ஒருபோதும் வராது. ராமன் ஆண்டால் என்ன, ராமன் ஆண்டால் என்ற நிலைப்பாடு முஸ்லிம்களின் நிலைப்பாடு. அப்படி அல்ல தமிழ் மக்கள். அவர்கள் போராட்ட குணத்துடன் பழகியவர்கள், போராட்டத்துடன் பிறந்தவர்கள் என்பதால் அவர்கள் இந்த பெரும்பான்மை சக்திகளின் அட்டகாசங்களை எதிர்ப்பதில் அவர்கள் முன்னிற்கின்றார்கள். அந்த எதிர்ப்பலைகள் வாக்காக மாற்றித்தான் இவ்வளவு காலமும் இவர்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது வேறு ட்ரக்கில் மாறப்போகின்றது அந்த தமிழ் வாக்குகள். அதை நாம் 2 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் ஒரு மிகப்பெரிய எதிர்கூறலாக தரப்போகின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.